பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்ம எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம் கார்த்திக். நான் பெரிய ஒரு குண்டை தூக்கி போட போறேன், அணுகுண்டு எடுத்துட்டு வர போறேன், ஹைட்ரஜன் பாம்பு எடுத்துட்டு வர போறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஓட் சோரி, பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்கு தேர்தல் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். அதற்கு இங்க துணையா வந்து தமிழக முதல்வர் திரு மு.க.ஸ்டாலினும் வந்து இருக்காரு. அப்படி ஒரு பக்கம் போங்க, திடீர்னு ஒரு பக்கம் கர்நாடகால இப்ப வந்து காங்கிரஸ் தான் ஆட்சியில இருக்காங்க. அவங்க எம்எல்ஏ ஒருத்தர் மாலூர் தொகுதியில ஜெயிச்ச ஒருத்தரோட பதவியை வந்து நீக்கம் பண்ணிருக்காங்க கர்நாடகா உயர்நீதிமன்றம். என்ன காரணம்? அதுல அந்த தேர்தல் நடந்த முறைகேடுகள் என்ன? நீங்க கேட்டது ரெண்டு டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ். ராகுல் காந்தியினுடைய இந்த ஓட் சோரி அப்படிங்கிறது, அதாவது வாக்கு திருட்டு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அவர் கொஞ்ச நாளாவே அதை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் பல்வேறு கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நீங்க கூட பார்த்துருக்க முடியும். இப்போ ரீசென்ட்லி ஒரு ஃபேக்ட் செக்கிங் பண்ணி அது வந்து தவறு சரி அப்படின்ட்டு ஒரு 100-140 இதுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. நான் அதை பார்த்தேன். அதனால ராகுல் காந்தி சொல்றது வந்து வாக்கு திருட்டு அப்படிங்கிறது வாக்காளர் பட்டியல்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு சில குளறுபடிகள் அல்லது விடுபட்ட சமாச்சாரங்கள், அது மாதிரிதான் பார்க்கணும். ஆனா மாலூர்ல நடக்கிறது வேற விஷயம். மாலூர் கர்நாடகால கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அங்க நஞ்சே கவுடாங்கிறவர் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் காங்கிரஸ் பர்சனாலிட்டி. சித்தராமையாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவருக்கு எதிராக பாஜக மஞ்சுநாத் நிற்கிறாரு. ரெண்டு பேருக்கும் ஃபைட்ல என்ன ஆகுறது, 248 வாக்குகள் வித்தியாசத்துல மஞ்சுநாத் தோத்து போயிடுறாரு. தோத்து போற அன்னைக்கே அவர் வந்து ரீகவுண்டிங் கேட்கிறாரு. ரீகவுண்டிங் எப்படி கேட்கிறாரு? கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் ரூல்ஸ் 63 விதிப்படி அவர் கேட்கிறாரு. ஆனா அவங்க அன்பார்ச்சுனேட்லி அந்த ரிக்வெஸ்டா அவங்க வந்து, அதாவது மே மாசம் 13 2023 அவர் வந்து ரீகவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா 17ஆம் தேதி வரைக்கும் சும்மா இருந்துட்டு அதுக்கு மேல எந்த ஆக்ஷன் எடுக்கல அந்த டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர். பிளஸ் உடனே இவர் கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்டுக்கு போயிட்டு 2 வருஷம் ஆயிட்டு இருக்கு. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் தீர்ப்பே வந்திருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, ராதாபுரம் அப்படின்னு தமிழ்நாட்டுல ஒரு தொகுதி இருக்கு. அப்பாவு, அதாவது இன்னைக்கு இருக்கிற அப்பாவு, அதாவது வேலாயுத பெருமாள் அப்பாவு அப்படின்ட்டு. அவர் ஆக்சுவலி ஒரு ஹிந்து தான், பட் கன்வெர்டட் கிறிஸ்டியன். இப்போ அவருக்கு வந்து 2016 ஒரு 49 வாக்குகள் வித்தியாசத்துல அவர் தோத்து போயிடுறாரு. இதை இன்னைக்கு வந்து ராஜ்யசபால எம்பியா இருக்கிற இன்பதுரை தான் அன்னைக்கு வந்து அவருக்கு எகென்ஸ்டா ஜெயிச்சாரு. இவர் கோர்ட்டுக்கு போன போது கோர்ட்டு சொல்லுது இது மாதிரி, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்றாங்க, நீங்க வந்து மொத்தமா அந்த 49 வாக்குப்பெட்டிகள், அதாவது இவிஎம், அப்போவே உங்களுக்கு இவிஎம் வந்துருச்சு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்துருச்சு, அதை நீங்க வந்து செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. உடனே இன்பதுரை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஹைகோர்ட்டுக்கு தீர்ப்புக்கு தடை விதிக்கிறாங்க. அது என்ன லாஜிக் அப்படின்னு எனக்கு தெரியல கார்த்திக். அதாவது உயர்நீதிமன்றத்திலையும் நீதிபதிகள் இருக்காங்க, உச்ச நீதிமன்றத்திலையும் நீதிபதிகள் இருக்காங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஏதோ ஒரு ஆதாரம் படி, அதாவது என்ன தரவுகள் வாங்கியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து சட்டப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னா, உச்ச நீதிமன்றம் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்க ரீகவுண்டிங் பண்ணுங்க, ஆனா முடிவுகளை வெளியிடாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரீகவுண்டிங் எதுக்கு பண்ணணும்? அப்போ நான் கேட்கிறேன், ரீகவுண்டிங் ஏன் ஆர்டர் பண்றீங்க? ஆர்டரே பண்ண வேண்டாம், விட்டுடுங்க. ரீகவுண்டிங்கும் பண்ணணுமா, ஆனா வந்து அதனுடைய முடிவுகளை வெளியிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு அந்த மேட்டர்ல வந்து தீர்ப்பு வழங்கவே இல்லை. 2016 21 வரைக்கும் இன்பதுரை தான் அந்த எம்எல்ஏவா இருந்தாரு. அதாவது ஒருவேளை அதுல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கலாம் இல்லையா? அதாவது போஸ்டல் பேலட்ஸ் வந்து 300க்கு மேல போஸ்டல் பேலட்ஸ் வந்திருக்கு, அதை ஆட் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொன்னாங்க. ஸோ ஏதாவது ஒரு தவறு நடந்து அப்பாவனுடைய அப்ளிகேஷன், அப்பாவனுடைய மனு மேல ஏதாவது ஒரு நியாயம் வழங்கியிருக்கணுமா வேண்டாமா? அவருக்கு உண்மையிலேயே நியாயம் கிடைக்காமல் நியாயமற்ற முறையில் அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம் அல்லவா?
அதனால நம்ம நீதிமன்றத்துக்கெல்லாம் போனா உங்களுக்கு வந்து தீர்ப்பு கிடைக்கும், நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். ஆனா இந்த கேஸ்ல என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த நீதிபதி 3-4 கவுண்ட்ஸ் 3-4 காரணங்களுக்காக அவர் வந்து அந்த மாலூர்ல அந்த காங்கிரஸ் எம்எல்ஏனுடைய எலெக்ஷன் வந்து செல்லாது அப்படின்னு அறிவிக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எலெக்ஷன் ஆபீசர்ஸ் வந்து 17C ஃபார்ம் 17Cங்கிறது என்னது? ஒரு இவிஎம்லயும் எவ்வளவு வாக்குகள், ஒரு வாக்குச்சாவடியிலையும் எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்கோ அந்த வாக்குகளுடைய விவரம் வரிசையா பட்டியல் இருக்கும். இது வந்து காங்கிரஸ், இது பிஜேபி, இது காங்கிரஸ், இது காங்கிரஸ், காங்கிரஸ், பிஜேபி, பிஜேபி இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அதுதான் அது வந்து எப்போ உங்களுக்கு முடியும்? எல்லா கவுண்டிங் முடிச்ச பிறகுதான் அதை எடுக்க முடியும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, எல்லாத்துக்கும் முன்னாலேயே எங்களுக்கு வந்து சைன் வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது மஞ்சுநாத் சொல்றாரு. பாஜக கேண்டிடேட் யார் தோத்து போனாரோ அவரு. எனக்கு என்ன புரியல, நீங்க ஏன் சைன் பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அதாவது அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா, இவோ கிட்ட கிளியரா சொல்லியிருக்கலாம், சார் இந்த ஃபாரம் 17C அப்படிங்கிறது வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச பிறகு நீங்க அதை அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சைன் பண்ண முடியும்னு அவர் சொல்லியிருக்கலாம். சரி போட்டோம். அடுத்தது என்ன சொல்றாரு, அதுல ஓவர் ரைட்டிங் இருந்ததுங்கிறாரு. அதாவது அவங்க தொடர்ச்சியா எழுதிக்கிட்டே வருவாங்க, அதுக்கப்புறம் தான் அது வந்து அப்லோட் பண்ணுவாங்க. சிஸ்டம்ல அப்லோட் பண்றதுக்கு டைம் ஆகும். அப்போ அவர் சொல்றாரு ஓவர் ரைட்டிங் இருந்தது, தவறுகள் திருத்தப்பட்டிருந்தன அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, மூணாவது என்ன சொல்றாங்க, அன்ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் எல்லாம் உள்ள விட்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க. அன்ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் உள்ள விட்டாங்கன்னா நீங்க அப்பவே அப்செக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஹோல்டு பண்ண வேண்டியதுதானே. கவுண்டிங் ப்ராசஸ் கேன் பி ஸ்டாப்டு டெம்பரரிலி. அதை பண்ணிருக்கலாம் இல்லையா? அதுவும் வந்து மஞ்சுநாத்துக்கு எகென்ஸ்டா தான் போகிறது. நாலாவது இவங்க என்ன சொல்றாங்க, வீடியோகிராஃபி கொடுக்கல. ஆனா ஒரு விஷயம் இருக்கு சார், 15 ரூல் 15, 14, 9 15.14.9 அப்படிங்கிற ரூல் படி இந்த என்டையர் கவுண்டிங் இருக்குது இல்லையா, அந்த கவுண்டிங்கை கம்ப்ளீட்டா வீடியோ எடுத்து அந்த வீடியோனுடைய காப்பியை சம்பந்தப்பட்ட போட்டியாளர்களுக்கு, வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இலவசமாக வழங்கப்பட வேண்டும். அது ரூல் இருக்கு. ஆனா அதையும் கொடுக்கல அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே நம்ம ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாரு, ஓஹோ இவ்வளவு இருக்குதா, இவ்வளவு மேட்டர் இருக்குதுன்னு சொன்னா, அதாவது இது எல்லாமே கவுண்டிங் ஸ்டேஷனுக்குள்ள நடந்த சமாச்சாரம். ராகுல் காந்தி சொன்ன மாதிரி வேட்பாளர் பட்டியலு அந்த மாதிரி அந்த இவிஎம் டேம்பரிங் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கவுண்டிங்ல, அதாவது வாக்கு எண்ணிக்கை நடக்கும் அந்த அறையில் நடந்த ஒரு சில சமாச்சாரங்கள் மட்டுமே. அப்போ இது நீங்க எப்படி வெரிஃபை பண்ண முடியும்? இன்னைக்கு நீங்க எப்படி வெரிஃபை பண்ண முடியும்? சிசிடிவி கேமரா இருக்கு, அதுல வந்து மெமரி இருக்குது, அந்த மெமரியை பார்த்து அதோட ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்து வெரிஃபை பண்ணலாம். அப்போ ஜட்ஜ் கேட்கிறாரு, அந்த ஃபுட்டேஜ் கொடுங்க அப்படிங்கிறாரு. 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்க அந்த ஃபுட்டேஜை கொடுக்கவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் இருக்கலாம்? இவரு கோர்ட்டுக்கு உடனே போயிருக்கிறாரு. ஆனா மேபி அதை வந்து அவங்க அழிச்சிருக்கலாம். அந்த அந்த மேட்டரை அந்த 45 டேஸ்க்கு அப்புறமா அதை வந்து அழிச்சிருக்கலாம். ஆனா எலக்ட்ரல் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரல் ஆபீசருக்கு அந்த அத்தாரிட்டி கிடையாது. எங்க வந்து ஒரு டிஸ்பியூட்னு ஆரம்பிக்குதோ, ஒரு தகராறு அப்படின்னு ஆரம்பிக்குதோ, அந்த அந்த வாக்குச்சாவடிகளில் இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை இவர் அழிக்க முடியாது. ஆனா இவர் அழிக்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றது. மற்ற சோர்சஸ்ல எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஆனா அழிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனால சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருந்துச்சு சொன்னா, இந்த கேண்டிடேட், அதாவது இந்த குற்றம் சாட்டுபவருடைய இந்த குற்றங்களை எல்லாம், குற்றச்சாட்டுகளை எல்லாம் நாம வந்து வெரிஃபை பண்ண முடியும். வெரிஃபை பண்ண முடியல அப்படிங்கிற அந்த காரணத்தை வச்சு அந்த எலெக்ஷன் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ 30 நாள் டைம் கொடுத்துக்கிறாங்க. 30 நாள்ல இவர் என்ன பண்ணுவாரு, இன்பதுரை பண்ணின மாதிரியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவாரு. அதாவது ராதாபுரம் இன்பதுரை 2016 கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன மாதிரியே இப்போ இந்த ட்ரிப்பு நஞ்சேகோடா சாதாரணமான ஆளு கிடையாது. அவருக்கு மேல பிஎம்எல்ஏ வழக்கு இருக்கு, அமலாக்கத்துறை உள்ள நுழைஞ்சிருக்கு. 2 வருஷம் முன்னால அவருடைய 1.5 கோடி ரூபாய் ஒர்த் ப்ராப்பர்ட்டியை அவங்க வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. அவர் இன்னும் 2-3 ஸ்கேம்ஸ்ல எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷனுடைய அந்த நிர்வாகிகள் தேர்வுல எலெக்ஷன் ரிட்டன் எக்ஸாமு
இன்டர்வியூ இதுலெல்லாம் வந்து நிறைய பணம் வாங்கி சம்பாதிச்சாரு, அந்த பணத்தை வேற முதலீடுகள் செய்தாருங்கிறதெல்லாம் அவன் மேல குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு. அதனால நீங்க அவரை சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க. அவரை வந்து கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்டு போவாரு. சுப்ரீம் கோர்ட்ல போனா இது தூங்கும். இந்த மேட்டர் வந்து இன்னும் ஒரு 150 வருஷத்துக்கு அப்புறம் தான் வெளியில வரும். அது வரைக்கும் மாலூர் எம்எல்ஏ நஞ்சை கவுடா தான். எப்படி இன்பதுரை வந்து ராதாபுரம் எம்எல்ஏவை 5 வருஷம் நல்லா ஜம்முன்னு என்ஜாய் பண்ணாரோ, சலுகைகள் சம்பளம் எல்லாம் வாங்கிட்டு அந்த காரு சர்வன்ட்ஸ் விளக்குமாறு எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுல எல்லாம் விளக்குமாறுலாம் கொடுப்பாங்க போல இருக்கு, பெர்குசிட்ஸ் அப்படிங்கிற பேர்ல அதெல்லாம் வாங்கிட்டு என்ஜாய் பண்ணினாரோ அதே மாதிரி இவரும் என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாரு. அதனால கார்த்திக், நான் என்ன சொல்றேன், சுப்ரீம் கோர்ட்ல நேற்றுக்கு வந்து பி.ஆர். கவை தலைமை நீதிபதி சொன்னார் பாத்தீங்களா, இறைவனை வேண்டிக்கிங்க, அவ்வளவுதான். நீங்க பக்தர் தானே, உங்க கடவுள் நீங்க வேண்டிக்கிங்க, எங்க கடவுளை நாங்க வேண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியதுதான். இதெல்லாம் ஒரு தீர்ப்பு, இது மாதிரிலாம் ஒரு கமெண்ட் அடிக்கிற ஒரு நீதிமன்றத்துக்கிட்ட நம்ம வேற என்ன சார் எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க. கேரியான். இல்ல, ஒரு பக்கம் ராகுல் காந்தி ஓட் சோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைகேடு நடக்குதுன்னு கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் அவர் கட்சியோட எம்எல்ஏவே இங்க தகுதி நீக்கம் செய்யப்படுறாருங்கிறப்ப அவரோட அந்த கேம்பெயினுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அமையாதா? இன்ஃபேக்ட் அவருடைய கேம்பெயின், அதாவது இந்த மேட்ரு வேற, அந்த மேட்ரு வேற. இந்த மேட்டர்ல வந்து ஏதோ வாக்குச்சாவடி அளவுல தான் ஒரு கோல்மால் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இவர் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. ஆனா ராகுல் காந்தி பேசுறது வந்து ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட் இஷ்யூ. இதனால அவருக்கு வந்து அவருடைய அந்த கேம்பெயினுக்கு வந்து இது அது என்னது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டா இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா ராகுல் காந்திக்கு எப்போ பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னா, இப்போ பொதுமக்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் வந்துச்சு. அதாவது 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த 65ல 22 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. அதுல 7 லட்சம் பேரு வேற மாதிரி, அதாவது ஒண்ணுக்கு மேல ஒரு இடத்துக்கு ஒரு வாக்காளர் அட்டையில 4 வாக்காளர்கள் அட்டையை வச்சுட்டு இருக்கிறவங்க. அதே மாதிரி இன்னொரு 35 லட்சம் பேரு வெளியூர்களுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த புரிதல் மக்களுக்கு ஆல்ரெடி ஏற்பட்டு விட்டது. அதனாலதான் வந்து அவருடைய அந்த மேட்டர் இருக்கு இல்லையா, வாக்காளர் பட்டியலில் மோசடி. இன்னைக்கு கூட அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 100% ப்ரூஃப் இருக்கு, யாரோ ஒருத்தர் தான் இத பண்றாங்க, அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் துணை போகிறது அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், அந்த ஒருத்தர் யாரு? நரேந்திர மோடியா, அமித்ஷாவா, கிரண் ரிஜிஜுவா, அஸ்வினி வைஷ்ணவா, ஜெய்சங்கரா, நிர்மலா சீதாராமனா சொல்லி தொலைங்க. அவர் எப்படி 100% ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னா அந்த ப்ரூஃபை பொது வெளியில வைக்க வேண்டியது தானே. இவர் என்ன பண்ணாரு, மகாதேவ்புரா அப்படிங்கிற அந்த கான்ஸ்டிடுவன்சியில ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிலையும் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாரு. ஆனா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க, அதுக்கப்புறம் அதுல என்னாச்சு, அந்த இவர் ரெஃபர் பண்ணி அந்த லேடிஸே என்ன பண்ணாங்க, அந்த முதியவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, நாங்க வந்து ஒரு இடத்துல தான் வாக்களிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்க அது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இவர் வந்து பஞ்சாப்லயும் வச்சிருந்தாரு, கர்நாடகாலையும் வச்சிருந்தாரு, அப்போ பஞ்சாப்லயும் வாக்களிச்சுட்டு வந்தாரு, கர்நாடகாலையும் வாக்களிச்சுட்டு வந்தாருங்கிறது நீங்க எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? இப்போ இது மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள், அதாவது அவருடைய குற்றச்சாட்டுகள்ல எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆதாரம் என்ன இருக்கு அப்படின்னா, 22 லட்சம் பேர் செத்து போட்டான். சாரி, 22 லட்சம் பேர் செத்து போயிட்டான். 7 லட்சம் பேருக்கு வந்து ஒண்ணுக்கு மேல இது இருக்குது. அதே மாதிரி இந்த 0, அதாவது அட்ரஸ் நம்பர் 0 அப்படிங்கிற மாதிரி ஒரே வீட்டுல வந்து 70 பேர் 80 பேர் இருந்தது. இந்த மாதிரி சமாச்சாரங்கள் தான் இருக்கே தவிர ரொம்ப பெரிய அளவுல ஒரு ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க அதே வீடு நம்பர் 0 ஏதோ ஒரு தெரு பேரை போட்டுட்டு அந்த வீட்டுல நீங்க 80 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க போறீங்க. அங்க போனீங்கன்னா அங்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்க முடியும். சரி, இந்த 0 அப்படிங்கிறது எப்படி நீங்க போட்டிருப்பீங்க? அதாவது இந்த 0 முகவரி 0 அப்படின்னு போடுறது வந்து ரொம்ப பழைய காலத்து சமாச்சாரம். அந்த காலத்துல இருந்தே ஏதோ அவசரமா நம்பர் தெரியல அப்படிங்கும் போது டக்குன்னு ஏதாவது 999 அப்படின்னு போட்டுடுவாங்க, இல்ல 0111 அப்படின்னு போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் இதுவும் ஆயிட்டு இருக்குமே தவிர இவரு நினைக்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் முன் வந்து இதை பண்றது அப்படிங்கிறது கிடையாது. அதுக்காக தான் அவங்க வந்து
ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ட்ரூ அப்படி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 146 மேட்டர், 146 ஃபால்ஸ் குற்றச்சாட்டு, அதாவது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். இதுவே போறோம். அவருடைய அந்த கேம்பெயின் இருக்குது இல்லையா, அதாவது பாரதிய ஜனதா கட்சி அரசை பற்றிய ஒரு எதிரான ஒரு கேம்பெயின், எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிரான கேம்பெயின். அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபெண்ட் பாடி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது? எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், விசேஷ மறு சீர்திருத்தம், வாக்காளர் அட்டை சீர்திருத்தம் அப்படிங்கிறது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் தான், இதுல வேற யாரும் தலையிட அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கே அவங்க சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க பண்ணும்போது அவங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியும் அவங்களுக்கும் நரேந்திர மோடிக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா, நீங்க அந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். அதாவது ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, கொலை பண்ணினுக்கான இன்டென்ஷன் அவனுக்கு இருந்ததா அப்படிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணணும். த இன்டென்ஷன் டு கமிட் அ மர்டர், கமிட் அ கிரைம். அதே மாதிரி இங்க எலெக்ஷன் கமிஷனுடைய சாதாரண நடவடிக்கைகளுக்கும் வாக்காளர் திருத்தம் யார் சார் பண்றது? எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஆளுங்க வருவாங்க, பண்ணுவாங்க. டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃப், அரசு ஊழியர்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க புதுசா இங்க வந்திருக்கிறீங்க, அதாவது சென்னையில இருந்து குடிமாறி இங்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஓகே இங்க போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்களே வந்து உங்களுடைய பேரை போட்டுக்குவீங்க. ஆனா சென்னையில உங்களுடைய நம்பர் அப்படியே இருக்கும், சென்னையில இருக்கிற வாக்காளர் அட்டை இன்னும் உங்ககிட்ட அப்படியே இருக்கும். இது யாருடைய மிஸ்டேக்கு? நம்ம மிஸ்டேக், பொதுமக்களுடைய மிஸ்டேக் தானே தவிர அரசு ஊழியர்களுடைய மிஸ்டேக் அல்ல. அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய மிஸ்டேக் கிடையாது. அப்போ இதை யாரை சரி பண்ணணும்? இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? சரி, இப்போ சென்னையில இருந்து திருச்சிக்கு குடி போயிருக்கீங்க, இப்போ திருச்சியில நீங்க இப்போ வந்திருக்கீங்க புதுசா அப்படிங்கிறதுனால நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வாக்களிக்கிறீங்க அப்படிங்கறது எப்படி ராகுல் காந்தி ப்ரூவ் பண்ண முடியும்? அதான் சொல்றேன். அதாவது எந்த ஒரு குற்றச்சாட்டையுமே நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு அவர் கையில ஆதாரம் இல்லை அப்படிங்கும் போது அவருடைய கேம்பெயின் எப்படி சக்சஸ் ஆகும்? இதுதான் கேள்வி. அதனால இது வந்து ஒரு பின்னடைவு, காங்கிரஸுக்கு இது ஒரு பின்னடைவு தான். அதாவது ஒரு மாதூர் எம்எல்ஏங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் எம்எல்ஏ. எப்படி முனிராஜ் எம்எல்ஏ கோலார்ல இருக்கிறாரோ அதே மாதிரி இவரும் இந்த நஞ்சேகவுடாவும் ரொம்ப பவர்ஃபுல் ஃபெலோ தான், ரொம்ப சித்தராமையாக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவரு. ஆனா இதுக்கும் ராகுல் காந்தியினுடைய கேம்பெயினுக்கும் சம்பந்தமே கிடையாது. தேங்க்யூ.